ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லா வித சாதத்துக்கும் ஏற்ற ஒரு ஸ்பைசியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசியான அதுவும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு பாவக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த பாவக்காய் என்ன பண்ணுறீங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த இட்லி தட்டில் நம்ம இதை வச்சிடலாம். ஸோ நம்ம இதை நல்லா ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இட்லி தட்டில் இது வச்ச பிறகு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம், ஒரு மூடியை போட்டு மூடிட்டு நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆவிலே வேக விட்டுருங்க. பாருங்கள், பாவக்காய் நமக்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 நல்லா பொரிஞ்ச பிறகு நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முழுசாக எடுத்துருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் 2 வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நமக்கு கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் சேர்த்துக்குங்க. தக்காளி நமக்கு நல்லா கொலைய வதங்கட்டும். இப்போ தக்காளி நமக்கு நல்லா கொலைய வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மிளகாய் தூள் தான் இதில் நம்ம கூடுதலாகவே ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும். அதுக்காக நான் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது 1 டீஸ்பூனுங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே நான் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண பிறகு இதில் நான் காய்ந்த மிளகாய் ஒரு 3 எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கேன். கொஞ்சம் திக்காகவே நான் கரைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இதை ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம ஆவியில் வேக வைத்த இந்த பாவக்காயும் இதில் போட்டுடலாம். ஸோ இது ரொம்பவும் ஸ்பெஷல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திரா சைடில் இது ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுங்க இது. ஏன்னா அங்கே தான் அவங்க புளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு ஸ்பைஸியும் கொஞ்சம் கூடுதலாகவே இதில் ஆட் பண்ணுவாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இது நமக்கு இன்னும் கொஞ்சம் இதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கப்பால் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம பாவக்காய் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் திருப்பியும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும். இது எப்படின்னா உங்களுக்கு நல்லா அப்படியே திக்காகவும் நல்லா கிரேவி மாதிரி உங்களுக்கு அது வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வேக விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டீம் பண்ணனால குக்காக இருக்குது பாவக்காய். ஸோ இதோட நம்ம கிரேவி மசாலா இது எல்லாமே நமக்கு அந்த பாவக்காயில் இறங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு கடைசியாக இதில் கொஞ்சம் போல் வெள்ளைக்கட்டி இதில் போட்டுடலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா நமக்கு ஸ்பைஸியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நல்லா கொஞ்சம் இனிப்பு போடுறதுனால நல்லாயிருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. இது சுட சுட சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லை எல்லா வித சாதத்துக்குமே நீங்கள் சைடிஷாக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது நீங்கள் கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க.
இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஒரு அருமையான நமக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.